வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. பாப்பா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு என்று சாவித்ரி புலம்ப அமலா தாயை அதட்டினாள். மா, இப்ப என்ன? தாத்தா உங்களையும் அப்பாவையும் பார்த்து பேச வீட்டுக்கு வர்றார், அவ்வளவுதானே. அதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடி, நீ சொல்லி இருந்த மாதிரி தான் கால் சரியானதும் வராங்க போல இருக்கு. நாள் எல்லாம் பார்த்து வர மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு முகூர்த்த நாள். தவிப்புடன் பேசுபவரை முதலில் அமைதிப்படுத்தினாள் பெண். அதுதான் எல்லாம் தெளிவா தெரியுதே. அப்புறையே என்னோட அம்மா இவ்ளோ தடுமாறுறாங்க? அமைதியா இருங்கம்மா. என்னவோ தெரியலடா, ஒரு மாதிரி நெஞ்சு அழுத்துது. எல்லாம் நல்லபடியா முடிவாகணும்னு பயமா இருக்கு என்றார் லேசான கலங்கிய குரலில். நீங்க கண்டதே நினைச்சு கலங்காம தைரியமா இருங்க. அவர் வந்துட்டு போனதும் ஃபோன் செஞ்சு, டி அமலா, தாத்தா நல்ல விஷயம்தான் சொல்லிட்டு போனாருடி அப்படின்னு என்கிட்ட சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு பேச போறீங்க பாருங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா போதும், எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. அதெல்லாம் நடக்கும் நடக்கும். ஆமா, பஜ்ஜி சுஜியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன? ஐயோ இல்லையடி, அது பொண்ணு பார்க்க வரும்போதானே செய்வாங்க, இப்பவும் செய்யணுமா என்றார் பரபரப்புடன். மகளோ வாய் விட்டு நகைத்து, மா சும்மா கலாய்ச்சேன். நீங்க பாட்டுக்கு உடனே புடவையை இழுத்து சொருகிட்டு அந்த வேலையில எதுவும் இறங்கிட போறீங்க. விஷயம், தாத்தாவோட ஹெல்த்துக்கும் வயசுக்கும் அது நல்லதில்ல. ரெண்டாவது, இந்த காலத்துல வெறும் டீ காஃபி இல்ல, கூல்ட்ரிங்க்ஸோட பொண்ணு பார்க்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுது என்றால் கிண்டலாக. ஆடியே, இருக்கிற பதட்டத்துல நீ வேற ஏண்டி உன் தங்கச்சி மாதிரி வம்பு பண்ற? அம்மாவின் அலும்பில் கனிவுடன் புன்னகைத்தவள். சில்லாகுங்கம்மா, ஒன்றும் இல்லை. உங்களை பார்க்க வர்றவர்கிட்ட ரொம்பவே பொறுமையா அழகா பேசி விஷயத்த முடிவு பண்ணுங்க, ஓகேவா? எங்க அம்மா எப்பவும் போல பளிச்சுன்னு தெளிவா இருக்கணும் என்று அறிவுறுத்தினாள். என லேசாக பெருமூச்சு எடுத்துக்கொண்டவர், நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் அவர் வந்து உறுதி பண்றவர உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு என்றார் சோர்வுடன். சரி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்ககிட்ட இருந்து வரப்போற இந்த குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பாடி தங்கம், எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் என்று அவளிடம் ஆசையாக பேசிவிட்டு வைத்தார். காலையில் கணேசனின் எண்ணிற்கு அழைத்த கோபால் அவர்களை பார்த்து பேசுவதற்காக வீட்டிற்கு வருவதாக கூறி முகவரியை வாங்கியதில் இருந்தே இவருக்குள் ஒரு பதட்டம் நிலவுகிறது. அதிலும் மகள் வீட்டில் இல்லாத நேரமாக தேர்ந்தெடுத்து இவர்களை சந்திக்க வருவது என்பது இன்னமும் பரபரப்பை கூட்டியது. சற்று நேரத்தில் வாசலில் கார் ஒன்று வந்து நிற்கவும் வேகமாக கணேசன் வாசலுக்கு செல்ல மனைவியும் அவருடன் விரைந்தார். மெல்லமாக கீழிறங்கி நின்ற மனிதரை இருவரும் கைகூப்பி ஆவலுடன் வரவேற்றனர். வாங்க சார். வாங்கப்பா. வரேன் வரேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க என்றார் புன்னகை முகமாக. நாங்க நல்லா இருக்கோம். உங்க கால் இப்போ பரவாயில்லையா என குசலம் விசாரித்தார் கணேசன். 2 நாளா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நீங்க முதல்ல உள்ள வந்து உட்காருங்கப்பா. சாவித்ரியின் அழைப்பில் மெல்ல உள்ளே நடந்தவர் அவர் காட்டிய இருக்கையில் மெதுவாக அமர்ந்து கொண்டார். தன்னிடம் தண்ணீரை கொடுத்த பெண்ணிடம் சின்ன முறுவலிப்புடன் வாங்கியவர், பாப்பா எப்பவும் போல கிளினிக் கிளம்பியாச்சா என்று கேட்டார். கிளம்பிட்டா. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் அப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அவர் எதிரே பதற்றத்துடன் அமர்ந்தனர். கோபாலின் அழைப்பு வந்த பிறகுதான் கணேசனிடம் மெல்லமாக விஷயத்தை கூறியிருந்தார் அப்பெண்மணி. அது பாருங்கப்பா, நீங்க என்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. அவர் பேச்சை ஆரம்பிக்கும் விதம் இவர்களுக்குள் குழப்பத்தை தர என்னவென்று புரியாமல் பார்த்தனர். உங்களுக்கே தெரியும், வர்மன் தகப்பன் தாய் இல்லாத பிள்ளை. நானும் அம்மாவும் தான் அவனை எங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தோம். பையனும் ரொம்பவே பொறுப்பா தான் வாழ்க்கையில உயர்ந்து நிற்கிறான். அவனுக்கு 27 வயசு இருக்கும் போதே கமலா கல்யாண பேச்சு எடுத்தா. ஆனா அப்பதான் அவன் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச புதுசு. கொஞ்சம் வருஷம் போகட்டும்னு தள்ளி போட்டான். அதுக்குள்ள அவன் பாட்டியும் தான் பயணத்தை முடிச்சுட்டு உலகத்தை விட்டு கிளம்பிட்டா. நான் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு துணையை அமைச்சு கொடுத்துடணும்னு 1 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்கேன். பையன் பெருசா பிடி கொடுக்கல. கேட்டா போட்டோவை பார்த்தா மனசை பாதிக்கலன்னு சொல்றான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. அவரின் கேள்வியில் நாங்க மட்டும் என்ன சொல்லிட முடியும் என்று இருவரும் மழங்க மழங்க விழித்தனர். உங்க வயசுக்கு நீங்களே இப்படி முழிக்கிறீங்க. நான் இன்னும் வயசானவன். என் நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப திண்டாடி போயிட்டேன். அப்பதான் என்னுடைய பழைய சொந்தத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அவர்தான் மாரியப்பன். உங்களுக்கு பெரியப்பாவாமே? ஆமா ஆமா, என்னோட அம்மாவுக்கு பெரியப்பா பையன் அவரு. ஆனா பல வருஷமா வடநாட்டு பக்கம் தொழில் பண்ணிட்டு இருந்ததுனால எங்க தலைமுறையில தொடர்பு விட்டு போச்சு.
ரொம்ப நாள் கழிச்சுதான் அவரை ஒரு வீட்டு விசேஷத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நானுமே அப்படித்தான் 4 மாசம் முன்ன சந்திச்சேன். பையன் குடும்பத்தோட வெளிநாட்டுல செட்டில் ஆனதுல அவன் திரும்ப நம்ம பக்கமே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் பேச்சு வாக்குல என் பேரனுக்கு பொண்ணு தேடுறத பத்தி சொன்னேன். பையன் டாக்டர்னு சொன்னவும் நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி கல்யாண வயசுல இருக்கா, ஆனா சித்தா டாக்டர்னு சொன்னான். நான் கொஞ்சம் யோசிச்சேன், உங்களை பத்தி விசாரிச்சேன், எனக்கு திருப்தியா இருந்தது. அதனால பொண்ணை பத்தின விவரம் கேட்டா அவனுக்கு பெருசா தெரியல. அப்புறம் அவனே எனக்கு ஐடியா கொடுத்தான். வீட்டுக்கு போய் விசாரிச்சு அவங்கள சங்கடப்படுத்தாம நாம கிளினிக் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோன்னு சொன்னான். எனக்கு அது சரியா பட சம்மதம் சொன்னேன். உங்ககிட்ட தான் ஃபோன் போட்டு பிள்ளையோட வைத்தியசாலை அட்ரஸ் வாங்கினான். அட பாவி மனுஷா, உனக்கு சின்னதை வைத்தியம் பார்க்கணும் தானே என் பொண்ணோட அட்ரஸை கேட்ட? அப்பவும் கொடுத்துட்டு இந்த பக்கம் பிள்ளைக்கும் ஃபோன் செஞ்சு நம்ம சொந்தக்கார தாத்தா ஒருத்தர் வருவாரு, பார்த்து கவனிச்சு அனுப்புமான்னு சொல்லியிருந்தேனே. அவளும் அன்னைக்கு முழுக்க யாருமே அப்படி வரலேன்னு நைட்டு வீட்டுக்கு வந்து சொன்னாலே. ஒருவேளை இவங்க 2-3 நாள் கழிச்சு போயிருப்பாங்களோ? கணேசன் தனக்குள் சிந்தனையில் மூழ்க பெரியவர் அறியாமல் அவர் கையை சுரண்டினார் சாவித்ரி. அதில் சுதாரித்து மீண்டும் கோபாலின் பேச்சை கவனித்தார் மனிதர். பெண்ணை பார்த்து பேசினதுல எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அப்புறம்தான் மெதுவா பையன் பொண்ணு 2 பக்கமும் பேசி சமாதானம் செஞ்சு அவங்கள சந்திக்க வச்சேன். இதுக்கு நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் என்றவர் கூறியதும் இருவரும் தர்ம சங்கடத்துடன் பார்த்தனர். அது அப்பா, நீங்க செஞ்சது உங்க வரைக்கும் நியாயமா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன ஏதுன்னு கூட விவரம் சொல்லாம இப்படி வரவழைச்சு பையனை பார்க்க வச்சது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. மனதில் பட்டதை சொன்ன சாவித்திரியிடம், ஐயோ இல்லம்மா, வர்மனுக்கும் எதுவும் தெரியாது. அவன் என்னோட டாக்டரை பார்க்கணும்னு மட்டும்தான் அன்னைக்கு வந்தான் என்றார் அவசரமாக. ஓ என்றவருக்கு இவ்விஷயத்தை எப்படி கையாள்வது என புரியவில்லை. இங்க கவலைப்படாதீங்கம்மா, நம்ம பொண்ணுக்கு தர வேண்டிய மரியாதையும் பாதுகாப்பையும் நான் எங்கேயும் விட்டு கொடுக்கல. லேசாக பெருமூச்சு எடுத்து தலையசைத்தவர், இதுக்காகத்தான் நீங்க அவ கிளினிக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிங்களா என்று சந்தேகம் கேட்டார். ஆமாம்மா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமா புரிஞ்சுக்கணும்னு 2 பேர்கிட்டயே மாத்தி மாத்தி அவங்கள பத்தி ஏதாவது பேச்சு வளர்த்துட்டே இருப்பேன். அவரையும் அறியாமல் சாவியின் முகத்தில் சின்னதான முறுவல் ஒன்று விரிந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல. ஆமாம்மா, கொஞ்ச நஞ்சம் இல்ல என்றார் அலுப்புடன். நீங்க நதியாட்ட பழகிறது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா தான் இருந்தது. அவளை பலமுறை நான் வார்ன் பண்ணி சண்டை கூட போட்டிருக்கேன். என்ன அப்படியா என திகைப்புடன் கேட்டார். அப்புறம் யாருன்னே முன்ன பின்ன தெரியாத மனுஷனை இந்த அளவுக்கு பக்கத்துல நெருங்க விடுறது தப்பு தானே? தப்புதான். அதுக்கு அவ என்ன செய்வா பாவம்? பொண்ணுங்க தான்ப்பா எப்பவும் சுதாரிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து அவ உங்களை எங்கேயும் வெளியே தனியா சந்திக்க வரல இல்ல? சேச்ச, நானுமே அப்படியெல்லாம் வர சொல்லலம்மா. தடவையே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் 2 பேருக்கு உள்ள நேரடியா ஒரு அறிமுகம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அப்படி செஞ்சிட்டேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது என்றார் திரும்பவும். சரி விடுங்கப்பா, பரவாயில்ல, முடிஞ்சு போனதை பேசி என்ன ஆக போகுது? இப்ப நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க என்று கேட்டுவிட்டு பதைப்புடன் அவர் முகம் பார்த்தார். இன்னும் என்னம்மா சொல்றது? அதுதான் இவ்வளோ தூரம் தெளிவா விவரம் சொல்லிட்டேன்னு. என் பேரை வர்மனுக்கு நம்ம நதியா பாப்பாவை கல்யாணத்துக்கு கேட்டு வந்திருக்கேன் என்று ஒருவாறு விஷயத்தை கூறிவிட்டார். சற்றென்று வெடித்த மகிழ்ச்சியில் விம்மி துடிக்கும் தன் இதயத்தின் உணர்வுகளை சிரமப்பட்டு விழுங்கி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா? அது நதியாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறத பத்தி அபிப்பிராயம் கேட்கிறேன் என்றார் தடுமாற்றத்துடன். அட, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. பிள்ளை நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். எப்படியும் எங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க தேடி பிடிச்சு அமைச்சு கொடுத்துருப்போம். ஆனாலும் நீங்களா கேட்டு வந்தது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே நெஞ்ச அடைச்சிக்கிட்டு நிக்குது என்று தன் மார்பை நீவிக்கொண்டார் கணேசன். என்ன சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் நிதானமா இருங்க என்று கலங்கிய கண்களுடன் கணவரின் மார்பை நீவி விட்டார் சாவித்ரி. இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நம்ம பிள்ளையோட ஒவ்வொரு சோதனை காலமும் முடிஞ்சு இனி அவள் நிறைவா வாழ போறான்னு தெரிஞ்சதும் குப்புன்னு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, அவ்வளவுதான். கண்ணீருடன் சிரிக்கும் மனிதரை கண்டு வருத்தம் கொண்ட பெரியவர், எதுக்குப்பா இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? நம்ம பொண்ணை எதுவும் குறைவா எடை போட்டுறாதீங்க. நீங்க அத்தனை சாமர்த்தியசாலி. பிள்ளைய அவ்வளோ அருமையா வளர்த்துட்டு தைரியமா இருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்டார். கண்டிப்பா சார், எங்க பொண்ணோட அருமை எங்களுக்கு தெரியும். ஆனா வர்றவங்க அதை புரிஞ்சுக்கணுமேனு ஒரு பயம் எப்பவும் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப அதையும் கடந்துட்டோம். எங்களை விட அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு என்று புன்னகைத்தார். அப்படி சந்தோஷமா இருங்க. தன் கணவரிடம் பேசியபடி இருக்கும் பெரியவரை தயக்கத்துடன் பார்த்து, டாக்டர் சார் விருப்பம் பத்தி நீங்க எதுவும் சொல்லலையப்பா என விசாரித்தார் சாவித்ரி. அது என்ன டாக்டர் சார், மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. அவனுக்கு எல்லாம் நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு.
சந்திப்பிலேயே பிள்ளை அவன் மனசை தொட்டுட்டான்னா பாருங்களேன். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று ரகசியம் பேசும் பாவனையில் அவர் குரலை தாழ்த்தவும் இவர்கள் முகத்தில் ஆர்வம் பெருகியது. அன்னைக்கு பிள்ளை கேட்டப்ப திருப்பதியில உங்களையெல்லாம் சந்திச்சது அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னானே, அதையெல்லாம் சுத்த போய் எங்க சின்ன பிள்ளையில சொன்ன மாதிரி இப்பவும் அவனை அண்ணான்னு கூப்பிட போறான்னு பயந்து போய் தான் அவசரமா தெரியாதுன்னு சொல்லிட்டான் என்று நம்முடைய சிரிப்பு சிந்தினார். பெண்ணை பெற்றவர்களின் இதழ்களிலும் லேசான கூச்சத்துடன் அது எதிரொலிக்க பெரும் நிறைவாக உணர்ந்தனர். நம்ம பாப்பா எதுவும் அவனை பத்தி பேசியிருக்காமா? ஆவலுடன் விசாரிக்கும் பெரியவரிடம் சங்கடத்துடன் புன்னகைத்த சாவித்ரி, இல்லப்பா, அவளுக்கு இப்ப வர அவளோட மருத்துவம் மட்டும்தான் உயிர். மத்தது எதுவும் அவ யோசிச்ச மாதிரி தெரியல. ஆனா உங்க 2 பேர் மேலையும் அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அத அவளோட பேச்சுல உணர்ந்திருக்கேன் என்றார். ஓஹோ, அப்ப பொண்ணை இனிமேதான் நம்ம ரெடி பண்ணுமா என்று கேட்டு ஆர்ப்பாட்டமாக சிரித்தார் கோபால். அத்தியாயம் 22. டீ எடுத்துக்கோங்கப்பா, சுகர்லெஸ் தான் என்றபடி தட்டை நீட்டினார் சாவித்ரி. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் இது நாகரிகமா போச்சு. சுகர்லெஸ் ட்ரிங்க், சுகர்லெஸ் ஸ்வீட், முடியல என்று அழுத்து கொண்டார். அவர் எதிரே அமர்ந்தபடி, எல்லாமே வணிகமயமா மாறிட்டு வருதுல, எதைத்தான் உலகத்துல விட்டு வைக்கிறாங்க என்றார் சிரிப்புடன். அத சொல்லுங்க என்றவாறு தேநீரை அருந்தியவர் அப்பொழுதுதான் நினைவு வந்தவராக, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். பெரிய பாப்பா எப்படி இருக்காங்க? எந்த ஊர்ல கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? திருப்பதிக்கு கூட நீங்க அழைச்சிட்டு வரல தானே என விசாரித்தார். ஆமாப்பா, அவளை அம்மா கிட்ட விட்டுட்டு எங்க வேண்டுதல நிறைவேற்றிக்க வந்தோம். அமளவ புதுக்கோட்டை பக்கம்தான் என் சொந்தத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்திருக்கு. அவங்களா விரும்பி கேட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை வீடு சொந்தமா தொழில் பண்றாங்க. புதுக்கோட்டை என்றதும் மனதில் ஒருவித வெறுமை எழ வேகமாக தன்னை சமாளித்துக் கொண்டவர் பேச்சின் திசையை திருப்பினார். அது என்ன, உங்க வீட்டுல எல்லார பேரும் சினிமா நடிகர் நடிகைங்க பேரா இருக்கு. யார் அப்படி செலக்ட் பண்ணது? ஐயோ, அதை ஏன்பா கேக்குறீங்க? எல்லாம் இவர் வேலைதான். மூத்தவளுக்கு யதார்த்தமா எழுத்துல பேரு வைக்கணும்னு இருக்கவும் அமலான் வச்சது. அடுத்து சின்னவ பிறந்தப்போ, சாவி ஒரு விஷயம் கவனிச்சியா, நம்ம 3 பேர் பேருமே சினிமா ஆளுங்க பேரு, சின்னவளுக்கும் அப்படியே வச்சிடலான்னு அவருக்கு பிடிச்ச நதியாவோட பேரை வச்சுட்டாரு. நதியாவை பிடிக்குமா? நீங்க எதுவும் சண்டை பிடிக்கலையா? அது எப்படி விட முடியும்? அப்பப்ப வச்சு செஞ்சிருவேன் என கணவரை ஒரு பார்வை பார்க்க கணேசனோ அசடு வழிந்தார். தம்பி ரொம்ப சுலபமா சரண்டர் ஆயிடுவார் போல இருக்கே என நகைத்தவர், பெரிய பொண்ணு அவங்களோட குழந்தை போட்டோவை காண்பிங்க. இனி எல்லாம் ஒரே குடும்பமா ஆக போறோம், இப்ப இருந்தே தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்றார் ஆர்வமாக. கண்டிப்பாப்பா, அதோட நான் பெரும்பாலும் மனசு விட்டு பேசுறது பெரியவ கிட்ட மட்டும்தான். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு அவகிட்ட விஷயத்த சொல்லவும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னு ஆசையா சொல்லிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் அவரிடம் சொல்லிவிட்டு கணவரிடம் திரும்பி, நீங்க நம்ம குட்டி பிள்ளை காது குத்து விழா போட்டோ ஆல்பம் எடுத்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ள பாப்பாக்கு போன் செஞ்சு விஷயத்த சொல்லிட்டு அப்பாவோட பேச வைக்கிறேன் என்று அவரை அனுப்பி வைத்தார். கணேசன் ஆல்பத்தோடு வரும்பொழுது பெரியவர் அவரது பெரிய மகளுடன் மலர்ந்த முகமாக உரையாடி கொண்டிருந்தார். சில நிமிடங்களில், 2 பொண்ணுங்களுமே நல்ல குணமா பேசி பழகுறாங்கம்மா. புது மனுஷங்கன்னு ஒதுங்கி இல்லாம மதிச்சு பேசுறது சந்தோஷமா இருக்கு என்றார் மன நிறைவுடன். எங்க 2 பக்கமுமே சொந்தம் பெருசுப்பா. சின்ன பிள்ளைகள இருந்தே எல்லா இடத்துக்கும் போய் வந்து கலகலப்பா பேசி பழக்கம் அவங்களுக்கு என்றபடி ஆல்பத்தை எடுத்தவர் அதில் உள்ள தன் உறவுகளை அவருக்கு அறிமுகம் செய்தார். ஒவ்வொன்றாக பார்த்து வந்தவரின் முகம் சட்டென்று இருளடைந்து விட்டது. நெஞ்சுக்குள் சுளிர் என்று பலமான வலி ஒன்று உருவாக, இவர்களின் சொந்தமா அவர்கள் என தவிக்க ஆரம்பித்தார். அவர்களையும் மற்ற உறவை போல் அப்பெண்மணி அறிமுகப்படுத்த அதுவரை இருந்த மகிழ்ச்சி, உற்சாகம் என அனைத்தும் வடிந்து போனது அவருக்கு. என்னப்பா, ஏன் உங்களுக்கு திடீர்னு இப்படி வேர்க்குது? உடம்புக்கு ஏதாவது பண்ணதா என பதட்டத்துடன் அவரின் கையை பிடித்தார் சாவித்ரி. அது சில்லிட்டிருக்க. தெரியலம்மா, என்னமோ கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு என களைப்புடன் பேசினார் அவர். அச்சச்சோ என பதறிய கணேசன், வாங்க நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் என வேகமாக இழுந்தார். இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டேன்னா சரியா போயிடும். காலில் அடிபட்ட பின்னாடி பிபி சுகர் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. இன்னைக்கு இங்கே வர சந்தோஷத்துல மாத்திரையை வேற எடுக்க மறந்துட்டேன். என்னப்பா நீங்க இதுல எல்லாம் இப்படி அஜாக்கிரதையா இருக்கலாமா? தப்புதாம்மா, இனி சரியா இருந்துக்கிறேன் என்றவாறு எழுந்தவர், இப்ப நான் கிளம்புறேன் என விடை பெற முயன்றார். இருங்க, அவரும் உங்க கூட துணைக்கி வரட்டும். நீங்க போய் அப்பாவை வீட்டுல விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து அவர் சரியானதும் அப்புறம் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வந்துருங்க என்று இருவரிடமும் பொதுவாக கூறினார் சாவித்ரி. அதெல்லாம் எதுக்குமா? வீணா அவருக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, நான் சமாளிச்சுப்பேன். நீங்க சும்மா இருங்கப்பா. வயசானவரை இந்த நிலைமையில தனியா விட சொல்றீங்களா? எங்க மனசு நிம்மதியா இருக்காது. நீங்க போயிட்டு வாங்க
என்று கணவருக்கு உத்தரவிட்டார். கண்ணிரண்டும் கலங்கி போக, இந்த அக்கறையும் அன்பும் எங்க குடும்பத்து ஆட்கள் கிட்டேயே எங்களுக்கு கிடைச்சதில்லம்மா என்று அப்பெண்மணியின் கையை பிடித்தபடி உணர்ச்சி வசப்பட்டார் பெரியவர். இவருக்குள்ளும் ஒருவித வேதனை தோன்ற, அதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காதீங்கப்பா, தைரியமா இருங்க என்று தேற்றினார். இல்லம்மா, பெத்தவங்களை இழந்துட்டு தனி கொடுத்தா நின்ன பிள்ளை மேல தீராத பாச வச்சு நாங்க கவனிச்சுக்கிட்டது மன்னிக்க முடியாத குத்தமா போச்சான். பெரிய மகன் குடும்பத்துக்கு ஓர வஞ்சனை செஞ்சுட்டு சின்ன மகன் பையனை ரொம்பவும் தாங்கி பாராட்டி சீராட்டுறோன்னு எங்க மேல அத்தனை வன்மம் வெறுப்பு மொத்தமா ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போயாச்சு என்றார் கோபால் வெறுமையாக. சரி விடுங்கப்பா, அவ்வளவுதான் மனுஷ குணம். இதையெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க நீங்க என்று வருத்தத்துடன் ஆறுதல் கூறும் பெண்ணிடம் லேசாக முறுவளித்தார் அவர். அதையெல்லாம் தெம்பா கடந்து வந்து எங்க வர்மனுக்காக நாங்க நினைச்சுதான் நின்னோம்மா. என்ன திடீர்னு உங்ககிட்ட கிடைச்ச இந்த எதிர்பாராத அன்பு என் மனசை இன்னும் கொஞ்சம் இலகி தடுமாற வச்சிட்டது. இதத்தான் அன்பு மனுஷங்களை பலவீனமாக்குன்னு சொல்வாங்களோ என கனமான சூழ்நிலையை மாற்ற கேலி செய்தார் சாவி. பெரியவரின் முகத்தில் மீண்டும் புன்னகை துளங்க, அது என்னவோ வாஸ்தவந்தான் என்று நகைத்தார். இப்ப தலை சுத்தல் கொஞ்சம் தேவையில்லைங்களா என கவலையுடன் விசாரித்தார் கணேசன். பரவாயில்லப்பா, சும்மாவா சொன்னாங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு? நமக்குள்ள உருவாகிற மன அழுத்தத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டாலே பாதி உடம்பு சீராயிடும். இருவரும் புன்னகையுடன் ஆமோதிப்பாக தலையசைக்க கணேசனுடன் தன் இல்லத்திற்கு கிளம்பினார் கோபால். வாங்க, என்னாச்சுமா? இப்ப அல்சர் பரவாயில்லையா? வயிற்று புண்ணெல்லாம் குறைஞ்சு போச்சா? ஐயோ, அது குறைஞ்சிருச்சு கண்ணு. ஆனா இப்ப முதுகுல நல்ல குத்தல் வலி எடுக்குது. நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிட்டு வலிக்குது. மூச்சு விடவே சிரமமா இருக்கு. எனக்கு என்னவோ நெஞ்சு வலி வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. சரி சரி, பதட்டப்படாதீங்க, என்னன்னு பாத்திரலாம் என்றபடி அவரின் இடது கை நாடியை பிடித்து பரிசோதித்தாள் நதியா. எப்போலிருந்து வலி இருக்கு? காலையில ஆரம்பிச்சதுதான். நேரமாக நேரமாக என்னால சுத்தமா முடியல. அதுதான் உடனே இவன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இங்க கிளம்பி வந்துட்டேன். ஓகே, நேத்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? அவர் வரிசையாக அடுக்க லேசாக சிரித்தவள். உங்களுக்கு வந்திருக்கிறது நெஞ்சு வலி இல்லம்மா, வாய்வு தொல்லையால மூச்சு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால முதல்ல உங்க பயத்தை விட்டு வெளியே வாங்க என்றாள். எனது வாய்வு பிடிப்பா? ஏற்கனவே அல்சர் இருக்கிறதுனால அந்த மாதிரி உணவு வகை எதுவும் நான் சாப்பிட்றது இல்லையே, அப்புறம் எப்படி வந்திருக்கும் என்றார் வேகமாக. உங்களுக்கு தெரியாம ஏதாவது சாப்பிட்றதாமா? நேத்து சாயந்தரம் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க. அடியாத்தி, அதுவுமா வாயு பொருள்? எனக்கு தெரியாதே, ஒரு சின்ன துண்டு தானே சாப்பிட்டேன் என்று கவலையானார். வாயு தொல்லையால அவதிப்படுறவங்க முதல்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கோங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மசாலா உணவுகள், பயிர்கள், தானியங்கள், பருப்பு வகை எல்லாமே வாய்வுள்ள பொருட்கள் தான். அதுலயும் கடலை பருப்புல இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம வயசான காலத்துல கிழங்கு வகைகளை தவிர்க்க பார்த்தாலும் உடம்போட முக்கிய ஊட்டச்சத்துக்கு தேவையான புரதச்சத்தை மொத்தமா தவிர்த்திட முடியாது. அதனால வாயுவை கட்டுப்படுத்தி சாம்பார், சுண்டல் மாதிரி உணவுகளை செய்யும் போது அதோட பூண்டு, பெருங்காயம், சீரகம், மிளகுன்னு போட்டு சமைச்சு சாப்பிடலாம். அப்போ பெருசா உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படாது. இதை அலட்சியமா விடுறதால தான் இப்படியான பிரச்சனை வருது. கிழங்கு, பருப்பு வகை மாதிரியே சில காய்கறிகளும் வாயுத்தன்மை நிறைஞ்சது. பொதுவா எல்லாருக்கும் வாழைக்காய் மட்டும்தான் தெரியும். ஆனா கொத்தவரங்காய், முள்ளங்கி, முட்டைகோஸ், காலிஃபிளவர் மாதிரி காய்களும் வயிற்றுல வாய்வு தொல்லைய உண்டாக்கும். நானே முன்ன சொன்ன மாதிரி காய்கறியை எடுத்துக்காம விடுறதுக்கு பதிலா அதுல போட வேண்டிய பொருட்களை சரியா போட்டு சமைச்சு சாப்பிடலாம். டாக்டர், முதல்ல வந்திருக்கிறது மாரடைப்பு வழியா இல்ல வாய்வு வழியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துருது. தன்னிடம் சந்தேகம் கேட்கும் அப்பெண்மணியின் மைந்தனிடம் விவரம் கூற ஆரம்பித்தாள் அம்மருத்துவர். நெஞ்சு வலின்னு பொதுவுல குறிப்பிடுறது இதய நோயோட அறிகுறியா இருந்தாலும் நம்ம வயிறு தொடர்பான அஜீரண பிரச்சனையும் அங்கதான் போய் முடியும். நம்ம சாப்பிட்ட உணவு மூலமா உண்டாகிற அதிகப்படியான வாய்வு வயிறு மூலம் பரவி வெளியேற வழி இல்லாம அதை சுத்தி இருக்கிற மார்பு, முதுகுன்னு போட்டு அழுத்தி வலிய கொடுக்கும். மாரடைப்பு வலி எப்படி வரும்னா, இதுலயும் நெஞ்சில கடுமையான வலி, மூச்சை திணற வைக்கிற அழுத்தம் இருக்கும். அதோட இதய துடிப்பு அதிகமாகும். இடது தோள்பட்டையில இருந்து புறப்பட்டு கைகள் முழுக்க பயங்கர வலி வரும். அப்புறம் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அதிக சோர்வு ஏற்படும். வியர்வை, குமட்டல், வாந்தின்னு என்னென்னவோ பண்ற மாதிரி தோணும். ஆனா எந்த மாதிரி வலின்னு நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியலனா ரிஸ்க் எடுக்காம நேரா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துறது பெட்டர். ஓ என்றவன் தலையசைத்து கொள்ள, நம்ம உடம்புல குவியிற கெட்ட வாயும்
ஆறு வழியில வெளியேறுது. ஆசன வாய்வழி, ஏப்பம், தும்மல், இருமல், கொட்டாவி, உடல் பயிற்சிக்கு அப்புறம் வர பெருமூச்சு. இதுல ஏதாவது குளறுபடி நடந்தாதான் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் என்று இன்னும் தெளிவாக்கினாள். மீரா கொடுத்த மருந்துகளை அவர்களிடம் தந்தவாறு, இதோடு சில வீட்டு வைத்தியங்கள் சொல்றேன், அதை சரியா ஃபாலோ பண்ணாலே இந்த அளவுக்கு எப்பவும் வலி உங்களுக்கு தீவிரமாகாது என சொல்ல தொடங்கினாள். கொத்தமல்லி, புதினா கீரையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயம், பனை வெல்லம் சேர்த்து நல்லா இடிச்சு கலவையாக்கி சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். பெருங்காயம், சுக்கு, கற்பூரம், சாம்பிராணி நாளையும் சம அளவுல எடுத்து நல்லா சூடா சாதம் வடிக்கிற கஞ்சியில போட்டு கலக்கி பொறுக்கிற சூட்டுல வலி இருக்கிற இடத்துல 3 வேளை தடவி வந்தா மூச்சு பிடிப்பு குணமாகும். எங்க வீட்ல பாட்டி சொல்லி கொடுத்த இன்னொரு டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தலா 1/2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், ஓமம் 3ஐயும் 1/4 லிட்டர் தண்ணியில போட்டு 1 டம்ளரா ஆகிற வர நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் இறக்குற நேரத்துல ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 4 கல்லுப்பு போட்டு கலக்கிடணும். அவ்வளவுதான். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு இதை குடிச்சா வலி அப்படியே படிப்படியா குறைஞ்சிரும். காலை இரவுன்னு 2 வேளை குடிக்கலாம். அடிக்கடி அஜீரண கோளாறுல அவஸ்தப்பட்டீங்கன்னா தினமும் நைட்ல 1 டம்ளர் பாலுக்கு 6 பூண்டு பல் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது பிரச்சனையை தீர்க்கும். மோரோட சீரகம், இஞ்சி கலந்து குடிக்கிறதும் இதுக்கு நல்லது. சுக்கு, மிளகு, சீரகம், திப்பிலி, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பெருங்காயம், கருவேப்பிலை சம பங்கு எடுத்து அதோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு லேசா வறுத்து பொரியாக்கி சூடான சாதத்துல பருப்பு பொடி போல போட்டு சாப்பிட்டு வந்தாலும் இந்த தொல்லையிலிருந்து நீங்க சீக்கிரம் விடுபடலாம் என்று புன்னகையுடன் கூறினாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.